ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். ஹிந்தி கத்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தோணிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட் என்னன்னா, எல்லா சென்டென்ஸ்லயும் இந்த ஹேன்ற வார்த்தை அதிகம் யூஸ் பண்றாங்களே, இந்த ஹேனா என்னதான் அர்த்தம்? இதுக்கு எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் இந்த வார்த்தைய அப்படின்னு யோசிச்சிருந்திருப்பீங்க. அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வாக்கியங்களோட சேர்த்து உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் யாராவது ஹிந்தி பேசும்போதோ, இல்ல நீங்க ஹிந்தி பேசும்போதோ, ஹேங்கிற வார்த்தை சும்மா கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னெல்லாம் அர்த்தம் இருக்கு? அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க. வீடியோவ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சென்டென்சஸ் எல்லாத்துலயும் ஹேன்னு சொல்லி முடிக்கிறாங்க இல்லையா? அது ஆக்சுவலி ஒரே ஹே கிடையாது. 2 ஹே. இப்ப நான் உங்களுக்கு போர்ட்ல எழுதியிருக்கிற மாதிரி, ஹேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இங்கிலீஷ்ல எழுதி அந்த உச்சரிப்புக்காக நான் எழுதியிருக்கேன். HEIன்னு சிலர் எழுதுவாங்க. HAIன்னு சிலர் எழுதுவாங்க. அது பிரச்சனை இல்ல. இது வந்து ஒரு ப்ரொனன்சியேஷன். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஒரு ப்ரொனன்சியேஷன் ஹேன்ற வார்த்தை. இதுவே ரைட் சைட்ல இருக்கிறது லைட்டா ஒரு இன் சவுண்ட் என் மாதிரி ஒரு மூக்குல இருந்து வரக்கூடிய ஒரு நேசல் சவுண்ட் ஒண்ணு லைட்டா கேட்கும். அது வெறும் ஹே கிடையாது. ஹேங், ஹேன். 2மே யூசேஜ்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கட்டாயமா இருக்கு. இது எழுத்து வழக்குல அதிகமா டிஃபரன்ஸ் காமிப்போம். ஆனா பேசும்போது இந்த டிஃபரன்ஸ் தெரியறதில்ல. அதனால இத பெருசா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது இல்ல. இப்படி 2 விஷயம் இருக்குங்கிறதையும் நெறைய பேருக்கு தெரியறதும் இல்ல. இந்த 2 வார்த்தைக்கும் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு? ஹேக்கு என்னென்ன அர்த்தம்? ஹேன்க்கு என்னென்ன அர்த்தம்னு லிஸ்ட் அவுட் பண்ணிரலாம். வார்த்தை ஹே. ஹேக்கான அர்த்தம், தமிழ் அர்த்தங்கள் பாருங்க. இருக்கு, இருக்கான், இருக்கா. அதாவது சுத்த தமிழ்ல சொன்னா, இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள். நிகழ்காலத்துல பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க பேசும்போது, ஒரு பொருள பத்தி பேசுறீங்கன்னா, இருக்கிறது சொல்லுவீங்க. ஒரு பையன பத்தி பேசுனா, இருக்கிறான் சொல்லுவீங்க. ஒரு பொண்ண பத்தி பேசுனா, இருக்கிறாள் சொல்லுவீங்க. இது தமிழ்ல இருக்கக்கூடிய வழக்கம். இது தமிழோடைய கிராமர். இது நிகழ்காலத்துக்கான கிராமர். இதே நிகழ்காலத்துல, இதே பிரசன்ட் டென்ஸ்ல ஹிந்தில வரும்போது, இந்த 3 வார்த்தைகளுக்கான ரீப்ளேஸ்மென்ட், இந்த 3 வார்த்தைகளுக்கான மொழிபெயர்ப்பு உங்களுக்கு ஹேன்னு வரும். இவ்வளவுதான் விஷயம். எங்கெல்லாம் இருக்கு, இருக்கான், இருக்காள் இந்த வார்த்தைகள் வருதோ, அதையெல்லாம் எடுத்துட்டு ஹேங்கிற வார்த்தைய அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிருவீங்க. அந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிருவீங்க. திரும்பவும் சொல்றேன். ஹேவோடைய அர்த்தம் இருக்கு, இருக்கான், இருக்கா. இது 3 தான். அடுத்து ஹேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு போகலாம். ஹேன். இதுல லைட்டா ஒரு சவுண்ட் தெரியும். இதோடைய அர்த்தங்கள் இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வரும்போது ஹேன் போடணும். இருக்காரு, ஒரு பெரியவர், ஒரு மேல் தான். ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்களேன், இருக்கான்னு சொன்னோம். அதுல மரியாதை இல்ல. இப்ப இருக்கார், இருக்கிறார், இருக்காரு இந்த மாதிரி நெறைய விதங்கள்ல தமிழ்ல சொல்லுவோம். இப்போ இருக்காருன்னு சிலர் பேச்சு வழக்குல சொல்லுவோம். சிலர் இருக்காருன்னு சொல்லுவோம். இருக்கிறார் அப்படிங்கிறது சுத்த தமிழ். இது 3மே ஒரே விஷயம்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா ஓகே. இந்த வார்த்தைக்கும் ஹேன் தான் யூஸ் பண்ணணும். இருக்காங்க. அதாவது ஒரு லேடிய பத்தி மரியாதையா சொல்லும்போது, இப்ப அம்மா வீட்ல இருக்காங்க, இருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்பயும் நீங்க ஹேன் தான் யூஸ் பண்ணணும். வேற ஒரு வார்த்தையும் இருக்காங்க தான். அதாவது பன்மைய பத்தி பேசும்போது, பலர் பத்தி பேசும்போது, இப்போ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ்ல இருக்காங்க, இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா? இதுல ஒருத்தர குறிக்கல, பலர குறிக்குது. நெறைய பேர குறிக்குது. அதுக்கும் ஹேன் தான். அதே மாதிரி இருக்கிறோம், இருக்கோம்னு சொல்றோம் இல்லையா? நாங்க இங்க இருக்கோம், நாங்க அங்க இருக்கோம், வீட்ல இருக்கோம், வெளிய இருக்கோம். இப்படி இருக்கோம்னு சொல்லும்போதும் ஹேன் தான் யூஸ் பண்ணணும். சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு க்ளூ குடுக்குறேன். இந்த ஹேன்ற வார்த்தை, அதாவது என் அப்படிங்கிற சவுண்டோட சேர்த்து வருது இல்லையா? இந்த வார்த்தை எப்பல்லாம் யூஸ் பண்ணணும்னா, நம்ம யாருக்காவது மரியாதை குடுத்து பேசுறோம் இல்லையா? இருக்காரு, இருக்காங்க, இந்த மாதிரி மரியாதை குடுத்து பேசும்போதும், பிளஸ் ஒரு பன்மைய பத்தி பேசும்போதும், இருக்காங்க, அவங்க எல்லாரும் அங்க இருக்காங்க, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். இப்படி பன்மையா பேசும்போதும், இந்த ஹேன்ற வார்த்தை கடைசியில வரும். இதுவே ஒருமையில இருக்கும்போது, மரியாதை இல்லாதம்போதோ, இல்ல ஒரு பெர்சன் பத்தி பேசும்போதோ, நீங்க ஹே யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். இதுதான் மொத்தத்துக்குமான வித்தியாசம். ஒருமையில இருக்கும்போது ஹே, பன்மையிலயோ இல்ல மரியாதை குடுத்து பேசும்போது ஹேன்.
ஹேன்க்கான அர்த்தங்கள் இன்னொரு வாட்டி சொல்றேன். இருக்கீங்க, சுத்த தமிழ்ல இருக்கிறீர்கள். இருக்காரு, சுத்த தமிழ்ல இருக்கிறார். நம்ம ஏன் இந்த மாதிரி பேச்சு வழக்கு தமிழ்ல எழுதுறேன்னா, நம்ம மைண்ட்ல இப்படிதான் யோசிப்போம். இருக்கீங்க, இருக்காரு இப்படிதான் யோசிப்போம். அதனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்க வேணும்னா சுத்த தமிழ்ல கூட ஒரு வாட்டி டிரான்ஸ்லேஷன் எழுதி வச்சுக்கோங்க. இருக்காங்க, இருக்கிறார்கள். அததான் இருக்காங்கன்னு எழுதியிருக்கேன். இருக்கிறோம், அத இருக்கோம்னு எழுதியிருக்கேன். எல்லாமே பேச்சு வழக்கு தமிழ்ல எழுதியிருக்கேன். வேணுங்கிறவங்க சுத்த தமிழ்லயும் எழுதிக்கலாம். இப்ப ஹேக்கும், ஹேனுக்குமான தனித்தனி வார்த்தைகள் நம்ம என்னென்ன தமிழ் வார்த்தைகள் இருக்குன்னு பார்த்தாச்சு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பேசணும்னு வரும்போது, ஹேன்னும், ஹேன் அப்படின்னும் அழுத்த வேண்டாம். அத அழுத்தி சொல்றது மூலமா, ஒரு நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் மாதிரி நம்ம தெரிய மாட்டோம். ஒரு சாதாரணமா பிறந்ததுலேருந்தே ஹிந்தி பேசி வளர்றவங்க, இந்த ஹேனுக்கும், ஹேன்னுக்குமான வித்தியாசத்த பெருசா காமிக்க மாட்டாங்க. 2மே சேர்த்து ஹே அப்படின்னு முடிச்சுருவாங்க. அதனால இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ ஒழிய, இது எழுத்து வழக்குல நீங்க எழுதும்போது இது யூஸ் ஆகுமோ ஒழிய, பேசும்போது ஸ்போக்கன் பிராக்டிஸ்ன்னு வரும்போது, இத ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்க வேண்டாம். 2த்துக்கும் சேர்த்து ஹேன்னு சொன்னா போதும். ஹே அப்படிங்கிற வார்த்தை போதும். இப்ப நான் தமிழ்ல எழுதியிருக்கிற லெட்டர் மாதிரி. ஹேன்னு சொன்னாலே போதுமானது 2த்துக்கும் சேர்த்து. என்னென்ன அர்த்தம்லாம் இருக்குன்னு இன்னொரு வாட்டி பார்த்துரலாம். ஹேன்னு ஒரு வார்த்தைய முடிச்சா, இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் வரும். இருக்கான், இருக்காள், இருக்கீங்க, இருக்காரு, இருக்காங்க, இருக்கோம். மொத்தம் 7 அர்த்தங்கள். ஒரே ஒரு ஹேங்கிற வார்த்தைக்கு 7 தமிழ் அர்த்தங்கள் இருக்கு. சொல்லப்போனா 7 தமிழ் அர்த்தங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, நீங்க ஒரே ஒரு வார்த்தையான ஹேவ போட்டா போதும். ஸோ ஹேங்கிற வார்த்தைய தெரிஞ்சுக்கிட்டா போதும். இத்தன அர்த்தங்கள்ல நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். சென்டென்சஸ் பாருங்க இன்னும் நல்லா புரியும். இது நல்லா இருக்கு. இப்ப ஏதோ ஒரு பொருள பத்தி பேசுறோம். "ये अच्छा है." இதுன்னா ஏ, நல்லான்னா அச்சா, இருக்குன்னா ஹே. ஏ அச்சா ஹே, இது நல்லா இருக்கு. இந்த இடத்துல இருக்குங்கிற வார்த்தைக்கு ஹே யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது ராமு ஸ்கூல்ல இருக்கான். ராமு ஸ்கூல் மே ஹே. ராமு ஸ்கூல் மே ஹே. ராமுன்ற பேரை போட்டாச்சு. ஸ்கூலுக்கு பாட்ஷாலான்ற வார்த்தை இருந்தாலும் சாதாரணமா பேசும்போது ஸ்கூல்னே சொல்லிக்கலாம். ஸ்கூல்லன்னு சொல்றோம் இல்லையா, அது ஹிந்தில ஸ்கூல் மே. ஸ்கூல் மே இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா है. रामू स्कूल में है. रामू स्कूल में है. அடுத்த எக்ஸாம்பிள். ஷீலா அழகா இருக்கா. ஷீலா खूबसूरत है. சுந்தர் है. எப்படி வேணாலும் சொல்லலாம். அழகா அப்படிங்கிறதுக்கு खूबसूरतனும் ஒரு வார்த்தை இருக்கு. சுந்தர்னும் ஒரு வார்த்தை இருக்கு. ஷீலா சுந்தர் है. ஷீலா खूबसूरत है. இது எல்லாத்துலயும் நம்ம நோட் பண்ண வேண்டிய வார்த்தை இருக்கா. ஒரு பொண்ண பத்தி சொல்லும் போதும் ஹே தான் முடிக்கிறோம். இதுல நீங்க எழுத்து வழக்குல நீங்க நோட் பண்றீங்க அப்படின்னா, ஹேன்னு இல்ல. பாருங்களேன். ஹேன்னு இல்ல. ஏன்? ஏன் இல்ல அப்படின்னா, ஒருமைய பத்தி பேசுறோம். அதுவும் மரியாதை இல்லாம ஒரு சின்ன பொண்ண பத்தி தான் பேசுறோம். அதனால ஹே போதும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப மரியாதை உள்ள வந்துருச்சு. இப்ப என்ன ஹிந்தி சென்டென்ஸ் ஆகுது பாருங்க. ஆப் कैसे हैं? ஆப் कैसे हैं? இப்ப ஆப்னா நீங்க, கேசேனா எப்படி, ஹேன்னு சொல்றாங்களா? ஆனா நான் உச்சரிக்கும் போது அது அவ்வளவா உங்களுக்கு கேட்டிருந்திருக்காது. எழுத்து வடிவத்துல பார்த்தீங்கன்னா, என்னு போட்டிருந்திருப்பேன். ஹேக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருந்திருப்பேன். இதுதான் உங்களுக்கு எழுத்து வழக்குக்கும், பேச்சு வழக்கும் உள்ள வித்தியாசம். ஆப் கேசே ஹே? நீங்க எப்படி இருக்கீங்க? மரியாதை இருக்கிறதுனால ஹே, ஹெச்இஐ மட்டும் போடாம ஹெச்இஐஎன் அப்படிங்கிறத சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அப்பா ஆபீஸ்ல இருக்காரு. पापा दफ्तर में है. பாப்பா, பிதாஜி, பாப், பப்பா எப்படி வேணா சொல்லலாம். நிறைய வார்த்தைகள் இருக்கு. பாப்பா அப்படின்னா அப்பா, தஃப்தர்னா ஆஃபீஸ், தஃப்தர் மே அப்படின்னா ஆஃபீஸ்ல, ஹே அப்படின்னா இருக்காரு. பாப்பா தஃப்தர் மே ஹே. அப்பா ஆஃபீஸ்ல இருக்காரு. இங்கேயும் இருக்கிறார். மரியாதையான வார்த்தை. சோ ஹேன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. உச்சரிக்கும் போது அது பெருசா கேட்காது. அதனால நம்ம அதை கண்டுக்க வேண்டாம். அடுத்தது அம்மா மீட்டிங்ல இருக்காங்க. இந்த இரு வச்ச வார்த்தை எல்லாத்துக்குமே ஹே தான் வருங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்காரு, இருக்கான், இருக்கு, இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஹே தான் வரும். அம்மா மீட்டிங்ல இருக்காங்க. மா ஏக் மீட்டிங் மே ஹே. மான்றது அம்மா. ஏக் மீட்டிங் மே அப்படின்னா ஒரு மீட்டிங்ல.
ஏக் மீட்டிங் மே ஒரு மீட்டிங்ல ஹே அப்படிங்கிறது இருக்காங்க. மா ஏக் மீட்டிங் மே ஹே அம்மா ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உன்னுடைய நண்பர்கள் எங்க இருக்காங்க? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க? துமாரே தோஸ்த் கஹா ஹே? துமாரே தோஸ்த் கஹா ஹே? துமாரே தோஸ்த்னா உன்னுடைய நண்பர்கள். இந்த தோஸ்துங்கிற வார்த்தை ஒருமைக்கும் தோஸ்து தான், பன்மைக்கும் தோஸ்து தான். அதாவது நண்பன் ஒருத்தனை சொன்னாலும் தோஸ்து தான். நண்பர்கள் இதுக்கும் தோஸ்த் போதும். துமாரே தோஸ்த் உன்னுடைய நண்பர்கள் கஹா ஹே எங்க இருக்காங்க? இருக்கிறார்களுக்கான ஹிந்தி வார்த்தை ஹேன்னு யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்க வெளியே இருக்கோம். ஹம் பாஹர் ஹே. ஹம் பாஹர் ஹே. ஹம்னா நாங்க, பாஹர்னா வெளிய. இங்க ஏன் ஹே போடாம ஹேன்னு போட்டிருக்கோம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம் தெரிஞ்சிருக்கும். ஹம்ங்கிறது ஒருமை இல்ல பன்மை. சிங்குலர் இல்ல ப்ளூரல். அதனால நம்ம ஹே போடல, ஹேன்னு போட்டிருக்கோம். ஹம் பாஹர் ஹே நாங்க வெளிய இருக்கோம். இவ்ளோதாங்க விஷயம். 7 அர்த்தங்கள்ல ஹேங்கிற வார்த்தை நமக்கு யூஸ் ஆகும். அந்த 7 அர்த்தத்துக்கும் ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நான் அடுத்த ஒரு 3 சென்டென்சஸ் கேட்கிறேன். அந்த சென்டென்சஸ்ல இருக்கக்கூடிய ஹேங்கிற வார்த்தை என்ன அர்த்தத்த குறிக்குது? என்ன தமிழ் அர்த்தத்த குறிக்குதுன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எவ்ளோ தூரம் உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே இத ஆன்சர் பண்றது மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா படிக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் खाना अच्छा है. கானானா சாப்பாடு, அச்சானா நல்லா. ஹேனா இந்த இடத்துல எதை குறிக்குது? ஹேக்கு 7 அர்த்தம் இருக்கு. அதுல இந்த இடத்துல என்ன அர்த்தம் குறிக்குதுங்கிறது கேள்வி. கானா அச்சா ஹே. 2வது கேள்வி, 2வது கொஸ்டின் உங்களுக்கு மேரி பேட்டி பீமார் ஹே. மேரி பேட்டினா என்னோட பொண்ணு. பீமார் அப்படின்னா உடம்பு சரியில்லாம இருக்கிறத தான் பீமார்னு சொல்லுவாங்க. இப்ப ஹே எதை குறிக்குது? என்ன தமிழ் வார்த்தையை குறிக்குது? மேரி பேட்டி பீமார் ஹே. ஹே உடைய அர்த்தம் 2வது கேள்வி. இதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 3வது கேள்வி ஹம் அபி வியஸ்த் ஹே. ஹம் அப்படின்னா நாங்க. அபி அப்படின்னா இப்பொழுது. வியஸ்த் அப்படின்னா பிஸியா, ரொம்ப வேலையோட பிஸியா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வியஸ்த். இப்ப ஹேன்ற வார்த்தை என்ன குறிக்குது? என்ன தமிழ் வார்த்தையை குறிக்குது? ஹம் அபி வியஸ்த் ஹே. இந்த 3 கேள்விகளுக்கான பதில்களும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்ளோ தூரம் புரிஞ்சது அப்படிங்கிறது நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்க எங்க ஹேங்கிற வார்த்தைய கேள்விப்பட்டாலும், அதுக்கு அர்த்தம் தெரியாம நீங்க பேச போறது கிடையாது. அதோடைய அர்த்தம் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. ஹிந்தியில பேசணும்னு விருப்பப்படுறாங்க, இல்ல ஹிந்தி கத்துக்கணும்னு விருப்பப்படுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும், அவங்களுக்கு நம்ம டக்குனு ஹிந்தி சேனல பத்தி தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா தமிழ் மூலமா ஹிந்தி கத்துக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியான வீடியோஸா உங்களுக்கு தொடர்ந்து YouTubeலயே நான் அப்லோட் பண்ணிட்டே வரேன். அது தவறாம உங்களுக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு, அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ரிவிஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.